வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை நலத்திட்டங்களை பெறக்கூடிய வகையில் என்ன வகையான ஆவணங்கள் வழங்கப்படுகிறது, அந்த ஆவணங்களை பெறுவதற்கு என்னென்ன விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு, அந்த சலுகைகளை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அது பற்றிய தகவல் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உதவிச் சான்று பெறுவது எப்படி, அந்த உதவிச் சான்று பெறுவதற்கு தேவையான விண்ணப்பிக்க ஆவணங்கள் என்ன, அதை பற்றி தான் இதில் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா விதவைச் சான்று பெறுவதற்கான ஆவணங்கள் ஃபோட்டோ, ஆதார் அட்டை. அதேமாதிரி விதவைச் சான்று பெறுவதன் மூலமாக விதவைகளுக்கு இலவச தையல் இயந்திரம், இலவச ஸ்கூட்டர், அதேபோல் மானியங்கள் வழங்கப்பட்டது. அதாவது சில சிறுதொழில் செய்வதற்கான மானியங்கள் அரசு தரப்பில் நிறைய வழங்கப்படுறாங்க. அந்த அரசு வழங்கக்கூடிய அனைத்து வகையான உதவித்தொகைகளையும் பெறுவதற்கு விதவைச் சான்று வழங்க வேண்டியது கட்டாயம். அதேபோல் விதவை சான்று பெறுவதற்கு விண்ணப்பத்தை நீங்கள் எவ்வாறு பெற முடியும், அதாவது அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று விதவை சான்று பெறுவதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கலாம். அதே இணையதளத்திலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைனின் மூலமாக நீங்கள் பெறுவதற்கான சலுகைகளும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விதவை சான்று பெறுவதற்கான தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் போது அதனுடைய விண்ணப்ப படிவத்தில் தேவையான ஆவணங்கள் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கான ஆவணங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிந்து கொண்டு இதற்கு விண்ணப்பிக்க நீங்கள் செல்லும்போது இதற்கான தேவையான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு பதிவேற்றம் செய்து எளிய முறையில் நீங்கள் உதவிச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா பெறுவதற்கான ஆவணங்கள் ஃபோட்டோ, அதாவது விண்ணப்பதாரரின் தற்போதைய புகைப்படத்தை நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதேபோல் ஆதார் அட்டை நீங்கள் ஆதார் அட்டை முகவரி சான்றாகவும் புகைப்பட சான்றாகவும் இருக்க வேண்டும். ஆதார் அட்டை நீங்கள் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். அதை கணவரின் இறப்புச் சான்றிதழ், அதாவது விதவைச் சான்று பெறுவதற்கு மிகவும் முக்கியம். அவங்களுடைய கணவர் இறப்புச் சான்றிதழ் பெறணும். அதாவது யாராக இருந்தாலும் இறப்புச் சான்றிதழ் வாங்கியிருப்போம். இறப்புச் சான்றிதழ் பெற வேண்டியது கட்டாயம். இறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றத நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து அதாவது ஒவ்வொரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இறப்பு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் இறப்புச் சான்றிதழ் பெற்றிருந்தால் இறப்புச் சான்றிதழை பெற்றிருந்தால் அவற்றை அந்த சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றில் இறப்புச் சான்றிதழ் சமர்ப்பித்து அதற்கான தேவையான ஆவணங்களை கொடுத்து இறப்பு சான்றிதழ் பெற்று இதன் பின்னர் சலுகைகளை பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் கணவரின் இறப்புச் சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் திருமண பதிவுச் சான்று, அதாவது நீங்கள் திருமணம் பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா திருமண பதிவுச் சான்று நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக இது ரெண்டில் பார்த்திங்கன்னா அனைத்து ஆவணங்களும் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் அதற்கான விதவைச் சான்று பெற முடியும். அந்த விதவைச் சான்றை பெற்று அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் மானியங்களையும் நீங்கள் பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும். திருமண பதிவுச் சான்று அல்லது திருமணத்தை நிர்வகிக்கும் வேறு ஏதேனும் ஆவணங்கள், அதாவது திருமணம் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரிகை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பதிவு சென்ற பத்திரிகை அடிச்சிருப்போம். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா முன்பு இருக்கக்கூடிய சில வருடங்களுக்கு முன்பாக சிலர் பார்த்திங்கன்னா திருமணத்தை பார்த்திங்கன்னா அலுவலகங்கள் பதிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த பதிவு செய்யாதவர்கள் திருமணத்தை உறுதி செய்யும் வகையில் வேறு ஏதேனும் ஒரு ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதை பத்திரிக்கை அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. திருமண பத்திரிக்கை அது ஏதாவது ஒரு சமர்ப்பிக்க சொல்லி கேட்பாங்க. அதேபோல் நீங்கள் விதவைச் சான்று சமர்ப்பிக்க குறிப்பாக கணவரின் இறப்புச் சான்றிதழ் கட்டாயம். அதே மாதிரி வாரிசு சான்று இருந்தாலும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். கணவருடைய வாரிசு சான்று இருந்துச்சுன்னா நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா வாரிசு சான்று பெறும்போது நீங்கள் அதற்கான ஆவணங்களை நீங்கள் கொடுத்து உங்களுடைய வாரிசுதாரர் அப்படின்றது நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, அதனால் நீங்கள் வாரிசு சான்றிதழ் கூட நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். ஃபோட்டோ, ஆதார் அட்டை. ஃபோட்டோ தற்போது இருக்கக்கூடிய புகைப்படத்தை கொடுக்க வேண்டும். ஆதார் அட்டை, கணவரின் இறப்புச் சான்றிதழ், திருமண பதிவுச் சான்று இல்லை என்றால் திருமணத்தை உறுதி செய்யும் வகையில், திருமணம் நிரூபிக்கும் வகையில், திருமணமானவர் அவர் பார்த்திங்கன்னா கணவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் வேறு ஏதேனும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது வாரிசு சான்று, இல்லைன்னா உங்கள் கணவருடைய முழு விவரங்கள் உங்களுடைய பதிஞ்சிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களை வாரிசு நியமிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஏதேனும் ஒரு ஆவணங்களை நீங்கள் பாஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் வங்கி பாஸ்புக் உங்களுடைய நாமினி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிப்பாங்க. வேறு ஏதேனும் ஒரு ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் சமர்ப்பித்தால் மட்டுமே இந்த விதவைச் சான்றிதழ் நீங்கள் பெற முடியும். ஏன்னா இப்போ தற்போது அரசு சம்மந்தமாக விதவைகளுக்கு நிறைய வகையான சலுகைகள், மானியங்கள், ஓய்வூதியங்கள்லாம் நிறையா வழங்குறாங்க. அதனால் இந்த விதவைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த வகையான விதவைச் சான்றிதழை பெற்று இதன் மூலமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.